ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் குடும்பத்தில் பாண்டிக்கும் வானதிக்கும் சண்டை வந்துச்சு இல்லையா? பாண்டி வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு பிளான் பண்ணுறாரு வானதியை வர சொல்கிறாரு மெக்கானிக் கடைக்கு. வானதி கோவமாக வராங்க. கோவமாக வந்து எதுக்கு என்ன வர சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் அப்படி கேட்டதும் வானதிக்கு கோவம் எல்லாம் பறந்து போகுதுங்க. பறந்து போயிட்டு, நெசமாவா சொல்கிற? என்னை எப்பவுமே வெளியில் கூட்டு போக மாட்டியே, நான் தானே உன்னை கூட்டு போக சொல்லுவேன், என்ன அப்படின்றாரு. இல்ல, நான் உன்னை இன்னைக்கு ஃபுல்லா உன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருக்கேன், வரியா அப்படின்னு சொல்லி வா போலாம் அப்படின்னு கூட்டு போறாரு. எங்க போலான்னு கேக்குறாங்க. கோயிலுக்கு போலாம் அப்படின்றாரு. கோயிலுக்கா? போ, கோயில்ல போய் என்ன பாண்டி உட்காந்து பேச முடியும்னு கேக்குறாங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போலாம், அதுக்கப்புறம் வேற எங்கன்னா வெளியே போலான்னு சொல்லிட்டு வானதியை கூட்டிட்டு வராரு பாண்டி. சோழன் வீட்டுக்கு குக்கர் வாங்கிட்டு வராரு. குக்கர் வாங்கிட்டு வந்ததும், நான் ஒரு ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீலா உனக்குன்றாரு. உனக்கு இல்லை, ஆனால் நம்ம வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ப்ரைஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து காட்டுறாரு. காட்டுச்சா குக்கரு. ஹேய், குக்கரா? என்ன குக்கர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீலா. இல்லை நீலா, நீ சோறு வடிக்க கஷ்டமா இருக்குன்னு நீ சொன்னதா பாண்டி சொன்னான், அதனால வாங்கிட்டு வந்தேன் அப்படின்றாரு. ஓ, இதெல்லாம் கூட நீங்க பேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேக்குறாங்க. அந்த நேரத்துல பல்லவன் வந்து அவங்க அண்ணன் கிட்ட, சோழன் கிட்ட பேச வராரு. அண்ணா அப்படின்னுட்டு உடனே சோழன் கோவமா திரும்பி போயிடுறாரு. அதை பார்த்துட்டு நிலா, சோழன் அவன் கிட்ட பேசுங்க, இது என்ன ஜெயிலா என்ன, நீங்க ஏன் அவனுக்கு இவ்வளவு தண்டனை கொடுக்குறீங்க, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா, நீங்களாம் தப்பே பண்ணலையா, அவங்க கெஞ்சுறான்ல, அவன்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க நீலா. அதுக்கு சோழன், முடியாதுங்க, நான் அவன்கிட்ட பேச மாட்டேங்க, நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான், இல்லைன்னு சொல்ல, ஆனா அவனை விட அது மாதிரி தப்புலாம் நான் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றாரு. உடனே நிலா சொல்றாங்க, ரொம்ப தான் பண்றீங்க, அவனை பார்த்தா பாவமா இல்லையா, அவன் அழுகுறான் இல்ல, பேசுங்க அப்படின்றாங்க. அவன் கடலை போட்டது எனக்கு அவ்வளோ கோபமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாரு சோழன். உடனே வந்து சொல்லிட்டு சோழனா அழுகுறாரு. அழுவும் போது பல்லவன் அவங்க அண்ணனை பார்த்துட்டு அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிக்கிறாரு பல்லவன் சோழனை. அண்ணா சாரிண்ணா, சாரிண்ணா, இப்படிலாம் நான் பண்ண மாட்டேனா, சத்தியமா பண்ண மாட்டேனான்னு அழுகுறாரு. உடனே சோழனும் பல்லவனை கட்டி பிடிச்சிட்டு, சரிடா, இனிமே இப்படி பண்ணக்கூடாது, அழாத அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியும் வானதியும்ங்க கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வரும்போது வானதி கேட்குறாங்க, இப்படியெல்லாம் நீ வெளியே கூட்டு வர மாட்டியே பாண்டி, என்னாச்சு இன்னைக்கு உனக்கு? லவ் பண்ண புதுசுல கூட்டு வந்த, அதுக்கப்புறம் இப்பதான் கூட்டு வர, அப்பா எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது, பாண்டி இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா, நீ வெளியே போறோன்னு சொல்லியிருந்தீன்னா நான் வேற ட்ரெஸ் போட்டு வந்திருப்பேன், நம்ம நிறைய போட்டோலாம் எடுத்துருக்கலாம்ல அப்படின்றாங்க. அதுக்கு பாண்டி சொல்றாரு, உனக்கு என்னடி, எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்கும், நீ அழகா இருக்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு உள்ள போய் கோயில்ல சாமி கிட்ட தரிசனம் பண்ணிக்கிறாங்க. தரிசனம்லாம் வாங்கிட்டு உட்காந்து பேசலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது, சினிமாக்கு போலாமான்னு பாண்டி கேட்கிறாரு. போலாம் பாண்டி அப்படின்றாங்க. இன்னும் நேரம் இருக்கு, கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு அப்புறமா நம்ம சினிமாக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது வானதி கேட்குறாங்க, ஆமா, நீ சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட, கண்ணை மூடிக்கிட்டு அவ்வளோ நேரம் வேண்டிட்டு இருந்தியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாண்டி சொல்றாரு, நான் சாமி கிட்டலாம் வேண்ட மாட்டேன் வானதி, சும்மா கண்ணை மூடிக்கிட்டு நின்றுட்டு இருப்பேன் அப்படின்றாரு பாண்டி. அதுக்கு வானதி சொல்றாங்க, ஏய், நான்லாம் சாமி கிட்ட நிறைய வேண்டிப்பேன் பாரு, அது எனக்கு அப்படியே நடக்கும், இந்த பாண்டி என்ன லவ் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டேன், இப்ப பாரு நீயும் என்ன லவ் பண்ற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சேரன் வேலை செய்யற இடத்துக்கு சந்தா சாப்பாடு எடுத்துட்டு வராங்கங்க. சாப்பாடு எடுத்துட்டு வந்ததும் சேரன் வந்து, வாப்பா சந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தண்ணி குடி அப்படின்னு தண்ணி கொடுக்குறாரு. கொடுத்ததும், கொஞ்ச நேரம் அப்படி உக்காரு, வெயிலா இருக்கு, நிழல்ல போய் உக்காருன்னு சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு. உடனே சேரன் வந்து வேலை பார்க்குறாருங்க. வேலை பார்க்கும்போது அவர் செங்கல் எடுத்து கொத்தனார் வேலை பார்க்கும்போது சந்தா இதை பார்த்துட்டு கல்லுலாம் எடுத்து கொடுக்கலான்ட்டு அவங்க பங்குக்கு வேலை செய்யறதுக்காக கல் எடுத்து கொடுக்குறாங்கங்க. இதை சேரன் பார்த்துறாரு. பார்த்துட்டு, சந்தா நீ எதுக்கு இதெல்லாம் வேலை செய்யற, எதுக்கு இந்த வேலைலாம் செய்யற, அனிஷு ஏன் சந்தா இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே, ஏன் கல்லு தானே எடுத்து கொடுக்குது, செய்யட்டுமே பையா அப்படின்றாரு அனீஷ் பையா. அதெல்லாம் செய்ய
பண்ணக்கூடாது, நம்ம தான் கஷ்டப்படணும், அவங்களாம் கஷ்டப்படுத்தக்கூடாது, பாரு கையெல்லாம் பாரு எவ்வளோ இதுவா இருக்குது காட்டு அப்படின்ட்டு அப்படியே துடிச்சிடுறாருங்க. அவருக்குன்னு வரவங்க இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவருக்குன்னு இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு சேரன். இந்த நல்ல மனசுக்கு எப்பவுமே அவருக்கு நல்லதே நடக்கும். மீண்டும் தொடருவோம். நன்றி. பாய் பாய்.